வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பேரிச்சம்பழத்தில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. பேரிச்சம்பழம் டேட்ஸ் அப்படின்றது நம்முடைய உடலுக்கு தேவையான எண்ணற்ற ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த ஒரு அற்புதமான இயற்கை உணவுங்க. தினமும் 2 முதல் 3 பேரிச்சம்பழங்களை சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா அது உடலுக்கு சிறந்த ஒரு டானிக் போல செயல்படும். தனித்தனியான மருத்துவ நன்மைகளுமே நமக்கு அது கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ இப்போ நீங்கள் பேரிச்சம்பழங்களை எடுத்துக்கொள்ளும்போது பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் அப்படியேவும் சாப்பிடலாம். இரவு முழுவதும் தண்ணீரில் அல்லது காய்ச்சிய பாலில் ஊற வைத்து காலையில் சாப்பிட்றது அப்படின்றது கூட அதனுடைய முழு ஊட்டச்சத்துக்களையுமே உடல் எளிதில் உறிஞ்சுவதற்கு ஹெல்ப் பண்ணும். சர்க்கரை நோய் இருக்கிறவங்க மட்டுமே ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு எந்த அளவுக்கு இருக்குன்னு செக் பண்ணிட்டதுக்கப்புறம் மருத்துவரினுடைய ஆலோசனைப்படி மிதமான அளவில் உட்கொள்வதுன்றது நல்லதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பேரிச்சம்பழங்கள் எடுத்துக்கொள்ளும்போது கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றி விளக்கமாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோயை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு பேரிச்சம்பழம் நம்ம வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ பேரிச்சம்பழங்களில் வளமான அளவில் இரும்பு சத்து மிக அதிகமான அளவில் இருக்குது. ஸோ இதுதான் நமக்கு ரத்த சோகை நீக்கிறதுக்கு பேரிச்சம்பழங்கள்லேருந்து காரணமாக இருக்குது. நம்முடைய உடம்புகளில் ஹீமோகுளோபினுடைய அளவு வந்து அதிகரித்து ரத்த சோகை வந்து வராமல் தடுக்கிறதுக்கு பேரிச்சம்பழங்கள் எடுத்துக்கலாம். குறிப்பாக பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு நாளைக்கு ஒரு 3 பேரிச்சம்பழங்களை சாப்பிடும் போது அவங்களுக்கு ரத்த ஓட்டம் சீராகி முகமெல்லாம் பொலிவு பெறும். உடல் பலவீனம் எல்லாம் அவங்களுக்கு நீங்க ஆரம்பிக்கும். ரத்த சோகை பிரச்சனை விடுபடுவாங்க. ஸோ குறிப்பாக ரத்த சோகையினுடைய அந்த மர்மமான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ரத்த சோகை ஏற்படுறதுக்கான காரணமே உங்களுடைய உடலில் இரும்பு சத்து குறையிறதால தான். ஏன்னா இரும்பு சத்து தான் நமக்கு ரத்த சிகப்பணுக்களை உற்பத்தி பண்ணுது. ஸோ ரத்த சிகப்பணுக்களுடைய உற்பத்தி கரெக்டான லெவலில் இருக்கும்பொழுது தான் அந்த ரத்த சிகப்பணுக்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் கரெக்டான லெவலில் இருந்துட்டு நமக்கு உடல் உறுப்புகளுக்கு போதுமான அளவுக்கு ஆக்சிஜனை சப்ளை பண்ணுது. அந்த ஆக்சிஜன் சப்ளை பக்காவாக நமக்கு இருக்கிறதால தான் நம்ம வந்து மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், கடுமையான கவனமின்மை, இந்த மாதிரிலாம் நிறைய அறிகுறிகள் எதுவும் இல்லாமல் சுறுசுறுப்பாக நம்ம தினமும் இயங்க ஆரம்பிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஹீமோகுளோபின் கவுண்டை குறையாமல் ஆக்சிஜன் சப்ளை பெற்றுக்கொள்ளணும்னா குறைந்த இரும்பு சத்தினுடைய அளவை பேரிச்சம்பழங்கள் எடுத்துக்கொண்டு அதிகப்படுத்திக் கொள்ளணும். அப்போ தான் ரத்த சோகை நோயை வந்து நம்ம குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுத்துக் கொள்ளலாம். செரிமான கோளாறுகள் உங்களுக்கு ஏதாவது இருக்குது, மலச்சிக்கல்லாம் உங்களுக்கு வந்து நீங்கணும் அப்படின்னா அந்த டைஜஷனுக்கு வந்து குட்டாக இருக்கக்கூடியதை இந்த பேரிச்சம்பழங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா பேரிச்சம்பழங்களில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து வளமான அளவில் நிறைந்திருக்குங்க. இது உங்களுடைய குடல் இயக்கத்தை அந்த பவல் மூமெண்ட்ஸை வந்து சீராக்கி தீவிரமான மலச்சிக்கல் கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரச்சனையை வந்து எளிதில் உங்களுக்கு குணமாக்கும். இரவு நேரங்களில் சில பேரிச்சம்பழங்கள் நீங்கள் தண்ணீரில் ஊற வச்சுட்டு காலையில் அந்த தண்ணீரோடு சேர்த்து பேரிச்சம்பழங்களை சாப்பிட்டு வந்தீங்கன்னா குடல் உங்களுக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்றதும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளை செரிமானம் பண்ணி செரிமானமான உணவுகள்லேருந்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை குடல்கள்லேருந்து வெளியேற்றி விடக்கூடியதாக பேரிச்சம்பழம் உங்களுக்கு இருக்கும். இப்போ நமக்கு வந்து செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா நார் சத்து குறைந்திருக்கக்கூடிய உணவுகளை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிறதால தான். ஸோ நீங்கள் பேரிச்சம்பழங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நார் சத்து வளமான அளவில் கிடைக்கிறதால செரிமான கோளாறுகள் எதுவுமே உங்களுக்கு இருக்காது. எலும்புகள் மற்றும் மூட்டுகள் வலிமை பெறுவதற்கு பேரிச்சம்பழங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் பேரிச்சம்பழங்களில் கால்சியம், மெக்னீசியம், மேங்கனீஸ் மற்றும் காப்பர் அப்படின்ற தாமிரம், இந்த மாதிரி மினரல்ஸ் நிறைய தாதுக்கள் வந்து நிறைந்திருக்கு. இப்போ சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே எலும்புகளினுடைய அடர்த்தியை அதிகரிக்கக்கூடிய ஆரோக்கியமான அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள், தாதுக்கள். ஸோ இது எல்லாமே வயது முதிர்வால் ஏற்படக்கூடிய எலும்பு புரை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆஸ்டியோபோரோசிஸ் மற்றும் மூட்டு வலியெல்லாம் வராமல் நமக்கு தடுக்குது. 60 வயதை கடந்தவர்களுக்கு கூட ஏற்படக்கூடிய அந்த தசைப்பிடிப்பு, கால் பலவீனத்தெல்லாம் குறைக்கிறதுக்கு பெரிதும் பேரிச்சம்பழம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ வயதானவர்கள் கூட அவங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்து எடுத்துக்கலாம். ஏன்னா வயதான நிறைய பேருக்கு வந்து சுகர் ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இளைஞர்கள் இப்போ இருந்தே சூடான பாலில் பேரிச்சம்பழங்களை அரைத்து எடுத்துக்கொண்டாங்க அப்படின்னா ஸ்நாக்ஸ் மாதிரி டைமில் எடுத்துக்கிட்டாங்கன்னா கூட எலும்புகள் உங்களுக்கு பலமாக இருக்கும். இதய ஆரோக்கியம் பாதுகாக்கப்படுவதற்கு தொடர்ந்து என்ன பண்ணலாம்னா பேரிச்சம்பழங்களை எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் பேரிச்சம்பழத்தில் பொட்டாசியம் அதிகம் இருக்குங்க மற்றும் சோடியம் வந்து மிக குறைந்த அளவில் தான் இருக்குது. ஸோ இது வந்து ரத்த அழுத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், அந்த பிபி ப்ராப்ளத்தை நமக்கு வந்து சீராக வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதே போல் ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எல்டிஎல்னுடைய அளவை குறைச்சி ஹெச்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பினுடைய அளவை அதிகப்படுத்தி இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு அந்த ரத்த நாளங்கள் வழியாக எந்த விதமான தடையும் இல்லாமல், அதாவது பிபி ப்ராப்ளம், கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம்லாம் இல்லாமல் சென்று வருவதற்கு ஹெல்ப் பண்ணுது. இதெல்லாம் ரத்த ஓட்டம் இதயத்துக்கு வந்து சீரான அளவில் கிடைக்கும் பொழுது இதயத்தினுடைய துடிப்பு சீரான அளவில் இருக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போதல் போன்ற எந்த பக்க விளைவுகளுமே ஏற்படாது. இதயத்தை அந்த மாதிரி பன்மடங்கு பலம் பெற வைத்துக் கொள்ள முடியும்னா பேரிச்சம்பழங்களும் எடுத்துக்கொள்ளலாங்க. நரம்பு மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மற்றும் மூளை செயல்பாடு சிறப்பாக பராமரித்துக் கொள்வதற்கு பூஸ்ட்ஸ் பிரெயின் அண்ட் நர்வ் சிஸ்டம், அதை வந்து நம்ம ப்ராப்பராக பண்ணணும்னா
பேரிச்சம்பழங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் பேரிச்சம்பழங்கள் இருக்கக்கூடிய விட்டமின் B6 மற்றும் பொட்டாசியம் இதுதான் வந்து நரம்பு மண்டலத்தை நமக்கு பலப்படுத்தக்கூடிய ஊட்டச்சத்துக்கள். ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா மூளையினுடைய சுறுசுறுப்பு வந்து நமக்கு அதிகரித்து நினைவாற்றல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மெமரி பவர் அந்த நினைவு ஆற்றலை வந்து நமக்கு மேம்படுத்துது. வயது முதிர்வின் போது ஏற்படக்கூடிய அல்சைமர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பார்க்கின்சன், அல்சைமர், டிமென்ஷியா போன்ற ஞாபக மறதி நோய்கள் அதெல்லாமே நரம்பியல் பாதிப்புகளால் ஏற்படக்கூடியது. ஸோ அந்த மாதிரி ஞாபக மறதி நோய்களான அந்த நரம்பியல் பாதிப்பு நோய்கள் மூளையை அந்த அந்த நரம்பு பாதிப்பியல் நோய்கள் வந்து நம்மளுடைய மூளையை பாதுகாக்கிறதுக்கு பேரிச்சம்பழம் நமக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ ஒட்டுமொத்த உடல் நரம்பு மண்டலம் அதை எல்லாமே நம்ம வலுப்படுத்திக்கலாம். நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட நரம்பு தொடர்பான பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாது. மூளை ஆரோக்கியமும் மேம்படுத்தப்படும் போது அந்த சிந்தித்து செயல்படக்கூடிய திறன் நமக்கு கிடைக்கும். எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன், எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்ற ஒரு ஃபாஸ்ட் லேர்னராக நம்ம சிந்தித்து செயல்பட ஆரம்பிக்கிறதுக்கு எல்லாமே பேரிச்சம்பழங்களை எடுத்துக்கொள்ளலாங்க. நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கிறதுக்கு பேரிச்சம்பழங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஏன் அப்படின்னா பேரிச்சம்பழம் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸை வந்து வளமான அளவில் கொண்டு இருக்கு. ஸோ பேரிச்சம்பழங்களில் கரோட்டினாய்டுகள், ஃப்ளவனாய்டுகள் மற்றும் ஃபீனோலிக் அமிலங்கள் போன்ற வலிமையான ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குங்க. ஸோ இது வந்து நம்மளுடைய உடம்புகள் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றி நோய் எதிர்ப்பு மண்டலத்தை அந்த இம்யூன் சிஸ்டத்தை நமக்கு வந்து பலப்படுத்துது. உடலை தாக்கக்கூடிய பல்வேறு தொற்று நோய்கள் மற்றும் நாள்பட்ட வீக்கங்களிலிருந்து அந்த இன்ஃப்ளமேஷன்ஸ்லேருந்து நம்மளுடைய உடலை பாதுகாக்கக்கூடியதாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த பேரிச்சம்பழம் செயல்படுறதால் நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகளை நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்தி பேரிச்சம்பழம் குறைக்கும். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே பேரிச்சம்பழங்கள் எடுத்துக்கொள்ளும் நம்ம வராமல் தடுத்துக்கொள்ளலாங்க. கல்லீரல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கு கல்லீரலில் படிந்திருக்கக்கூடிய நச்சு கழிவுகள் எல்லாமே நீக்கம் பண்ணிக்கிறதுக்கு எல்லாமே பேரிச்சம்பழங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. பேரிச்சம்பழம் நம்மளுடைய உடம்புகள் இருக்கக்கூடிய தேவையற்ற நச்சுக்களை வெளியேற்றக்கூடிய ஒரு சிறந்த இயற்கை உணவாக செயல்படுதுங்க. ஸோ இது வந்து கல்லீரலில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைச்சி அதனுடைய செயல்பாட்டை நமக்கு வந்து மேம்படுத்துது. குறிப்பாக மது பழக்கம் அல்லது தவறான உணவு பழக்க வழக்கங்களால் கல்லீரலில் கொழுப்பு படிவது அந்த ஃபேட்டி லிவரை தடுக்கப்பட்டு அதனுடைய திசுக்கள், செல்கள்லாம் சேதமடையாமல் பாதுகாக்கிறதுக்கு பேரிச்சம்பழம் தான் நமக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ இப்போ தீவிர மது இருந்தக்கூடிய பழக்கம் உங்களுக்கு இருக்கும்போது அதிகமாக நான்வெஜ் ஃபுட்ஸ் எல்லாம் நீங்கள் கணக்கே பார்க்காம அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது மாவுச்சத்து அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிட்டே இருக்கிறது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கல்லீரலில் பாதிப்படை வைக்கும். கல்லீரலில் கொழுப்பு படிவுகளை, நச்சுக்கழிவுகளை சேகரிக்கும். ஸோ அந்த கொழுப்பு படிவுகள், நச்சுக்கழிவுகளை வெளியேற்றிக் கொள்ளணும்னா போதுமான அளவுக்கு தண்ணீர் குடிக்கணும். நார் சத்து வளமான இருந்திருக்கக்கூடிய இந்த பேரிச்சம்பழங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது கழிவுகள் முறையான அளவில் வெளியேற்றப்பட்டு கல்லீரலுடைய செல்கள் மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு கல்லீரலுடைய ஆரோக்கியமான ஒரு உறுப்பாக செயல்பட ஆரம்பிக்கும். அதுக்கு பேரிச்சம்பழம் துணை புரியும். உங்களுடைய சருமத்தை நீங்கள் பொலிவாக வைத்துக் கொள்வதற்கு, இளமைத்தன்மையை பராமரிக்கிறதுக்கு, அதாவது ஸ்கின் ஹெல்த்து உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கிறதுக்கு, ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வயது வந்து பின்னோக்கி செல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு இருக்கும். அந்தளவுக்கு நீங்கள் எங்கே மாறிட்டே போவீங்க, அதெல்லாம் பண்ணணும், அதெல்லாம் பெறணும் அப்படின்னா நீங்கள் பேரிச்சம்பழங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்னென்னா பேரிச்சம்பழங்களில் விட்டமின் C மற்றும் விட்டமின் D ஆகிய ஊட்டச்சத்துக்கள் வந்து கணிசமான அளவில் இருக்குது. இது சருமத்தினுடைய நெகிழ்வுத்தன்மையை, அதாவது ஸ்கின்னுடைய எலாஸ்டிசிட்டியை வந்து பராமரித்து சுருக்கங்கள் ஏற்படுவது தடுக்கக்கூடியதாக இருக்குது. இளமையை தக்க வைத்துக் கொள்வதற்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய பேரிச்சம்பழங்கள் இருக்கக்கூடிய அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் காற்றில் இருக்கக்கூடிய மாசுக்களால் சரும செல்கள் சேதமடைவது தடுத்து சருமத்திற்கு இயற்கையான பளபளப்பையும் நமக்கு வந்து கொடுக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதனால் வந்து அந்த முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோலமை, மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமம் கிடைக்கப்படும். ஸோ தொடர்ந்து நீங்கள் பேரிச்சம்பழங்கள் எடுத்துக்கொண்டு நலம் பெறுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.